தஞ்சை புறவழிச்சாலைகளில் கொட்டப்படும் குப்பைகள், இறைச்சி கழிவுகளால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள் ரூஸ்வெல்ட், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அனிதா. அதாவது தஞ்சை புறவழிச்சாலையில் கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகளால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாலும், பன்றிகள், நாய்கள் குறுக்கே ஓடுவதாலும் வாகன ஓட்டிகள் மிக சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். அதாவது தஞ்சை நகர் சுற்றி செல்லக்கூடிய புறவழிச்சாலை ஒட்டியுள்ள மாதாக்கோட்டை, நாஞ்சிக்கோட்டை, விளார், புதுப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகள் அமைந்துள்ளன. மேலும் சாலை ஒட்டியுள்ள கிராமங்களிலும் வீடுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள இறைச்சி கடைகளில் கழிவு உள்ளிட்டவை அனைத்தும் புறவழிச்சாலை ஓரங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு பிறகு குப்பைகளை எரிப்பதாலும் வாகன ஓட்டிகள் மற்றும் அங்கு செல்லக்கூடியவர்கள் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். மேலும் இறைச்சி கழிவுகள் அதிக அளவில் கொட்டுவதால் துர்நாற்றமும் அதிக அளவில் வீசுவதாலும் அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த புறவழிச்சாலையை குப்பைகளை கொட்டுவதால் இடங்களில் பெண்கள் படிக்கும் கல்லூரியும், தனியார் பள்ளியும், முள்ளிவாய்க்கால் முற்றம் உள்ளிட்டவை இருக்கின்றது. மேலும் கொட்டப்படும் குப்பைகளில் உள்ள கழிவுகளை தின்பதற்காக நாய், பண்டிகை உள்ளிட்டவை வருவதால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறார். மேலும் வெவ்வேறு விபத்துகள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. மற்றும் பொதுமக்கள் விரைந்து இதற்குரிய தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். இது போன்ற கழிவு நீர்களை இரவோடு இரவாக அந்த இடத்தில் கொட்டி செல்வோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட்.